இப்ப நான் வந்து ஏற்கனவே சில கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம மைண்ட் வந்து ஒரு கேள்வியா கேட்கறப்ப ஸ்கூல்ல எக்ஸாம்ல வந்து சொல்ற மாதிரி ஓவர்ல பாக்குற மாதிரி இருக்கும். இப்ப நான் வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்றப்ப இப்ப பாத்தீங்கன்னா எங்க தெரிஞ்சுக்க முடியும்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் சோர்ஸ்ன்றது இப்ப எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்ன்றது கவர்மெண்டோட பப்ளிகேஷன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அதுல வரும். அப்புறம் வந்து பெரிய ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்குனாக்கா அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டோட வெப்சைட் இப்ப upsc.gov.in அப்படின்னு போனோம்னாக்கா என்ன ஆகும்னாக்கா இந்த வருஷத்துல என்னென்ன பண்ண போறாங்க அவங்க ஒரு ஆனுவல் பிளானர் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த பிளானரை நான்லாம் படிக்கக்கூடிய நேரத்தில் அப்பவே நான் அப்படி எடுத்து வச்சிருப்பேன். அதுல பாத்தீங்கன்னாக்கா மே மாசம் இது கால்குலேட் பண்ணுவாங்க, ஜூன் மாசம் இது பண்ணுவாங்க, இப்ப NDA இருக்கு, CDS இருக்கு, ஜியாலஜி எக்ஸாம் இருக்கு, அதே மாதிரி வந்து IAS எக்ஸாம் இருக்கு, இப்படியெல்லாம் UPSC டைரின்னு இருக்கும். அதே மாதிரி TNPSC டைரி இருக்கு. இப்ப சமீபத்தில் கூட போட்டிருந்தாங்க இந்த வருஷத்துல என்னென்ன எக்ஸாம் வர போறோம்ன்றத முன்னாலேயே அது போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஸ்டாஃப் செலக்ஷன் அதுக்கு ஒரு டைரி இருக்கும். அப்ப அதுக்கான மேகசின்ஸ் புத்தகங்கள்லாம் என்னன்றது வந்து பாத்தீங்கன்னாலும் அந்தந்த சம்பந்தப்பட்ட இடங்கள்ல அப்புறம் பழைய கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ ஒவ்வொன்றுக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு எப்ப அப்ளை பண்ணணும்ன்றதுக்கும் வருஷம் முழுவதும் பிளான் பண்ண முடியும். அப்ப வந்து அந்த டைரின்றது அட்வான்ஸா அவங்க போட்டுருவாங்க. ஒரு சில வேலைகளுக்கு வேணா நமக்கு வந்து அதே மாதிரி இப்ப யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஆர்மி நேவில உயர் பதவிகளுக்கு UPSC மூலியமா பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னாக்கா அந்த டைரியை பார்த்தோம்னாக்கா இப்ப இதுல இப்ப கால்குலேட் பண்ண போறாங்க, இது அப்ளை பண்ற டேட் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலான்றது தயார் நிலை இருக்கும். அது வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்ல பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பத்திரிகைகளோட வந்து பாத்தீங்கன்னா எல்லா பத்திரிகைகளையும் வேலை வாய்ப்பு செய்திகள் வரும். அதே மாதிரி நம்ம ஆல் இந்தியா ரேடியோல கூட வந்து பாத்தீங்கன்னா அறிவிப்பெல்லாம் கொடுப்பாங்க பாருங்க, இந்த மாதிரி இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்றவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அது சம்பந்தமான இருக்கக்கூடியவங்களோட கான்டாக்ட் பண்ணிக்கிறது. அந்த வல்லுநர்களையோ சில பேர் நம்ம பக்கத்திலேயே வீட்டுல ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து அங்க வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவர்கிட்ட கேட்டாக்கா ஆமாங்க நான் எல்லாம் இப்படிதான் வந்து தெரிஞ்சு போனேன் நானு, அப்ப இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்றது. இப்படி யாரு நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு டிஜிட்டலாவும் பார்க்கலாம். அந்த ஆர்கனைசேஷன்ஸ் மூலியமா இருக்கக்கூடிய அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ் இருக்கு பாருங்க, அதுவே நிறைய தகவல்கள் சொல்லும். ஒரு 70% 80% ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே வந்து இந்த பெரிய நிறுவனங்கள்ல பண்றதுல, பெரிய நிறுவனம்னா கவர்மெண்ட் நிறுவனத்தை சொல்றேன், அது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலியமாவே பார்க்கலாம். இப்ப அது மாதிரி அப்புறம் வந்து சயின்டிபிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய வெப்சைட்டுக்கு போனோம்னா கூட அவங்க என்ன பண்றாங்க, அங்க என்ன மாதிரி வேலைகள் இருக்கு, அதுக்கு எப்படி இது பண்றாங்க. இப்ப CSIR இருக்கு, இங்க இருக்கக்கூடிய ஸ்கிரீன் இருக்கு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல வந்து அவங்க போடுவாங்க. இந்த சயின்டிஸ்டுக்கு எங்களுக்கு இது வேணும், அது வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்லயும் வரும் அந்த மாதிரி. ஆனா நம்ம வந்து பறந்து பட்ட அறிவு வந்து நம்ம அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அது there is no single source வந்து பட் இருக்கிற சோர்ஸ்ல வந்து முழுமையா பயன்படுத்துறது நம்ம பண்ணாம இருக்கோம். இப்போ வந்து அடுத்தடுத்து என்ன வரப்போகுது அப்படின்றதுல ஒவ்வொரு TNPSCயோ UPSCயோ அதே மாதிரி SSCயோ இப்ப பேங்க் எக்ஸாம் சம்பந்தமான விஷயங்கள், RBI இருக்கு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் குரூப் B ஆபீசரா வந்து வேலை கிடைச்சு போயிருக்காங்க. அதே மாதிரி வந்து அசிஸ்டன்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் வேலை இருக்கு, நபார்ட்ல வேலை இருக்கு, நபார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆபீசர் லெவல்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுமே வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் பேட்டர்ன் வச்சிருக்கு. ஆனா படிக்க வேண்டிய திறன் என்பது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நான் சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் பேஸ்ட் காம்பிடன்சி அண்ட் சப்ஜெக்ட் நியூட்ரல் காம்பிடன்சி. பாடம் சாராத திறனே பல வேலைகளுக்கு தேவைப்படும். இப்ப நபார்டுக்கோ RBIக்கோ பாத்தீங்கன்னா கூட இப்ப எக்கனாமிக்ஸ் சம்பந்தமா கொஞ்சம் தேவைப்படும், பொருளாதாரம் சம்பந்தமா பொண்ணும் வந்து பொதுவான அறிவு தேவைப்படும், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்ன்றது. இது மாதிரி அந்த வேலைகளுக்கு ஏற்ற மாதிரி இப்ப ஒரே நேரத்துல 4 பேரை சமாளிக்கணும். இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல வந்து பிளெக்சிபிள் லேர்னிங் சொல்லுவாங்க, பிளெக்சி டைம் சொல்லுவாங்க. அப்ப நம்ம எப்ப வேணாலும் வந்து எப்படி எல்லாம் வந்து அந்த பிளெக்சிபிளா எடுத்துக்கணும் பண்ணணும், இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களுக்கு வேலைக்கு போறவங்களுக்குமே அந்த பிளெக்சிபிலிட்டி இருக்கும். ஏன் வந்து டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், நியூமெரிக்கல் எபிலிட்டி எல்லாம் டெஸ்ட்ல வச்சிருக்காங்கன்னாக்கா பாத்தீங்கன்னா இப்ப வந்து கேள்விக்கு பதில் சொல்லணும்னாக்கா நம்ம டிஜிட்டலா சொல்லிடுவோம். ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள அந்த திறன் நமக்கு இருக்கா, மாற்றி யோசிக்கக்கூடிய திறன் இருக்கா, நமக்கு ஆல்டர்னேட்டிவ் திங்கிங் இருக்கா, அந்த ரீசனிங் பவர் இருக்கா. நியூமெரிக்கலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணக்கை வந்து டைம் நம்ம கணக்கை வந்து கழுத கூட போட்டுருன்னு சொல்லுவாங்க, ஆனா அதுக்கு டைம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மள மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ்க்கு என்னன்னாக்கா குறுகிய காலத்துக்குள்ள போடுறதுக்கு பேர் வந்து ரெஸ்பான்ஸ் டைம் சொல்லுவாங்க. அந்த குறுகிய நேரத்துக்குள்ள யோசனை பண்ணி போடுறதுக்கு எப்படி பயிற்சி, இப்படி எல்லாம் வந்து நிறைய ஈவன் வந்து ஆப் எல்லாம் இருக்கு, நிறைய வந்து போட்டு பாக்குறது, அப்புறம் குரூப்பா படிக்கிறது. இந்த ஸ்டடி சர்க்கிளுடைய முக்கியமான பலனே இதுதான். நிறைய பேருக்கு எப்பப்ப வேலை வரும்னு சொல்றது, அவங்க குரூப்பா படிக்கிறது, அப்புறம் உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணி பாக்குறது, இப்படி எல்லாம் பண்ணக்கூடிய பன்முக திறன்கள் இருக்கிறது கியூமுலேட்டிவா வந்து ரிசல்ட் ஓரியன்டட். அப்ப கிடைக்காம போறப்ப கூட ஒருத்தர் வர்க்கத்தை ஷேர் பண்ணிக்கிறது, அது மூலியமா திருப்பி ட்ரை பண்றது. ஏற்கனவே படிச்சு வேலைக்கு போன ஆள் நம்ம முன்னாலேயே இருப்பாரு ஸ்டடி சர்க்கிள், அவரை பார்க்கணும் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் அந்த அலுமினின்னு பாக்குறப்ப. இப்ப வந்து வேலை கிடைச்சாலும் நம்ம கண்ணுக்கு பார்த்தா தான் நம்ம பாக்குறப்ப என்னன்னாக்கா ஒரு வேலைக்கு 5000 பேர் அப்ளை பண்ணுவாங்க, ஆனா வேலை கிடைச்சாலும் எங்க இருக்காரு நமக்கு தெரியாது. அதனால வேலையே கிடைக்காதான்னு நினைப்பாங்க. ஆனா இந்த ஸ்டடி சர்க்கிள் மாதிரி இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த வித எதிர்பார்ப்பு இல்லாம
அப்படியே வந்து கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயா சொல்லி கொடுக்குற இடத்துல பாத்தீங்கன்னா வேலை கிடைச்சு போன ஆளா பாக்குறப்ப நம்மள மாதிரி தான் இவர் உட்காந்து படிச்சுட்டு இருந்தாரு, அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு, நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையெல்லாம் புதுப்பிக்க முடியும். நீங்க போய் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ரெனியூவலை புதுப்பிக்கிறது மாத்திரம் இல்ல, நம்பிக்கையும் புதுப்பிக்க முடியும். சோ அந்த மாதிரி எல்லாம் வந்து முயற்சி பண்ணணும், எக்ஸ்போஸ் பண்ணணும். இது வந்து கேரியர் இன்ஃபர்மேஷன் அங்கேயுமே தெரிஞ்சுக்கலாம். அந்தந்த குரூப்பா இருக்கிறவங்களுக்கு எப்ப கால் பண்ணுவாங்க என்னன்னு தொடர்ச்சியா தெரிஞ்சுட்டே இருக்கும். அந்த நெட்வொர்க் அதுல இருக்கும். அதான் விவசாயம்னா விவசாயம் சார்ந்த ஒரு இது இருக்கிற மாதிரி, வேலைன்னா வேலை சார்ந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒவ்வொன்றும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சோ அவங்களோட நம்ம கான்டாக்ட் வச்சுக்கணும். ஆமா, அது எல்லா வேலை வாய்ப்பு அலுவலகத்திலும் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நான் புதுக்கோட்டையில 92ல வேலை பார்க்கிறப்ப இந்த வேலை வாய்ப்பு அலுவலகம் என்பது வந்து இளைஞர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும், அது வழிகாட்டணும், அவங்க நம்பிக்கையை புதுப்பிக்கணும்னு சொல்லிட்டு மாத்திரம் நான் உட்கார்ந்து இருந்தேன்னாக்கா எனக்கு மனசுக்கு வந்து அது நியாயமா படாது. அப்ப வந்து அவங்க கூடவே அவங்களோட டிராவல் பண்ணணும், அவங்க வேலை பார்க்கறத பார்க்கணும். அப்ப கேரியர்னா என்னது, ஜாப்னா என்னது, அப்புறம் ஸ்கூல்லயே படிக்கிறப்ப கேட்ச் தம் யங் அண்ட் ட்ரெயின் தம் இப்படி மாதிரி பண்றது. இப்படியே ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னாக்கா அது வந்து இன்னைக்கு அரசாங்க திட்டமா இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு அருமையான இளைஞர்களுக்கான ஒரு இலவசமா எல்லாமே ஃப்ரீ தான், எல்லா மேகசின்ஸ் புக்ஸ் எல்லாமே அங்க இருக்கும், வேலை வாய்ப்பு அலுவலகத்துல இருக்கும். அது நான் வந்து திருச்சியில இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து யூனியன்ல கூட முதல்ல கவர்மெண்ட் டெவலப் பண்ணிருந்தாங்க. ஆனா பையன்களுக்கு ஒரு ஆர்வம் வந்து சஸ்டெயின் பண்ணிருந்தாக்கா யூனியன் லெவல்ல இருந்தது. இப்ப வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் படிப்பு மையம்ன்றது இருக்கு. அதே மாதிரி நான் அங்க வேலை பார்க்கிறப்பயோ இப்ப இங்க அழகப்பா பல்கலைக்கழகத்துல கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்டடி சர்க்கிள் ஒண்ணு இருக்கு. அதுல நிறைய பேர் இந்த குறுகிய காலத்துல நான் இங்க வந்து சில ஆண்டுகள் தான் ஆச்சு. ஆனா இங்க கூட வந்து இப்ப நிறைய பேர் வேலை கிடைச்சு எங்க சுத்தி பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் இளைஞர்கள் படிச்சவங்க இருக்காங்க. அவங்க வந்து இந்த அலுமினியா இருக்காங்க. புதுக்கோட்டையில நான் 92 ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து பல பேர் வேலை கிடைச்சு போயிருக்காங்க. விருதுநகர்ல வேலை பார்த்தேன், திருச்சியில வேலை பார்த்தப்ப வந்து பெரிய பெரிய வேலைகளுக்கு எல்லாம் IAS IPS இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க பாருங்க, அந்த வேலையில எல்லாம் நிறைய பேர் அங்க படிச்ச பையங்க போயிருக்காங்க. அப்ப அவங்களெல்லாம் பாக்குற மற்றவங்களுக்குமே ஒரு நம்பிக்கை வரும். இது வந்து ஒரு உளவியல் ரீதியான ஒரு குரூப் டைனமிக்ஸ் சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு கோச்சிங் சென்டர்ல போய் படிச்சோம்னாக்கா அதுக்கு அடுத்த கோச்சிங் அடுத்த ஆள் வந்துருவாங்க, அதுக்கு அடுத்த ஆள் வந்துருவாங்க. இங்க அப்படி கிடையாது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பயிர்கள் தொடர்ச்சியா வந்து அவங்க வர்றது, வேலை கிடைச்சவங்க தாய் வீட்டுக்கு வர்ற மாதிரி அவங்க வர்றப்ப மற்றவங்களை பாக்குறது, இப்படியே வந்து இது ஒரு வித்தியாசமான பரிமாணம். இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நிறைய பேருக்கு விழிப்புணர்வு வரணும். அவங்க அந்த படிப்பு மையங்களை பயன்படுத்திக்கணும். அவங்க கவலைகள் சந்தோஷங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஸ்டடி சர்க்கிள். இதை பார்த்துட்டு நான் டெல்லியில வந்து எங்களுடைய வேலைவாய்ப்பு துறையில இருந்து நான் அங்க போய் மற்ற மாநிலங்கள்ல எப்படி பண்ணலாம்ன்றது நிறைய சொல்லியிருக்கேன். அதை பேஸ் பண்ணி கர்நாடகால இருந்த டீம் எல்லாம் நம்ம திருச்சிக்கெல்லாம் வந்தாங்க. இப்ப மகாராஷ்டிரால இருந்து கூட விசிட் பண்ணாங்க. சோ ஃபியூச்சர்ல வந்து இளைஞர்களை வந்து வேலைக்கு மாத்திரம் இல்லாம சுய தொழில இருந்து தனியார் துறை வேலை வாய்ப்பு இந்த மாதிரி பன்முகத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு களமாக இந்த ஸ்டடி சர்க்கிள்ன்றது நான் வந்து ஒரு மேனுவல் எல்லாம் போட்டு ஒரு டைம்ல நிறைய நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி இருக்கிறதெல்லாம் அது இன்னும் அவங்கவுங்க பல நிலைகள் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க வேலை வாய்ப்பு அலுவலகத்துல. சோ அதெல்லாம் தான் இந்த ஸ்டடி சர்க்கிள் சொல்றது.